தன்னோட இசையால உலக ரசிகர்களை கவர்ந்தது மட்டும் இல்லாம எந்த பாடகரும் எந்த மொழியிலையும் போய் வெற்றி கொடிய நாற்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்தவர் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான். அந்த புரட்சி எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நெஞ்சுநிலை பகுதியில நம்ம பார்க்க போறோம். கோல்டன் குளோப் விருது, பாஃப்டா விருது, கிராமி, மியாமி பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர், அலிகார்க் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் டாக்டர், ஃபெலோ ஆஃப் த ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் என்று ஏ.ஆர். ரஹ்மான் பெற்ற பட்டங்களை, கௌரவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போன்று ஆஸ்கரை பெற்றார். அதன் பிறகு அமெரிக்காவில் புகழ்பெற்ற பெர்க்லே காலேஜ் ஆஃப் மியூசிக்கிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம். இவை எல்லாவற்றையும் விட ரஹ்மானிடம் பெரிய விஷயம் ஒன்று உண்டு. அதற்கு நம் மனதை கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்த வேண்டும். அதாவது சரியாக 22 வருடங்களுக்கு பின்னால். வடக்கே மங்கேஷ்கர் சகோதரிகள் உஷா, ஆஷா, லதா கொடிக்கட்டி பறந்த நேரம். அதேபோல் ஆண் பாடகர்கள் என்றால் கிஷோர் குமார், மன்னாடே, முகேஷ், முகமது ரஃபி ஆகியோர் இங்கே TMS, SPB, சுஷீலா, ஈஸ்வரி போன்றோரை போல மும்பை பட உலகை பலமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். நம் இசையமைப்பாளர்களோ பாடகர்களோ பாடகிகளோ தலை காட்டிவிட முடியாது. SPB, ஜேசுதாஸ் போன்றவர்கள் எப்போதாவது ஒரு ஹிந்தி பாட்டு பாடுவார்கள். அந்த படங்களில் கூட பெரும்பாலும் தென்னக தொடர்பு இருக்கும். இப்படி நம் இசைக்கலைஞர்கள் பாலிவுட்டில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதுதான் வரலாறு. இப்படி காலம் காலமாக இரும்பு கோட்டையாக இருந்த மும்பை பட உலகின் கதவுகளை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழையவும், அங்கே நின்று சாதிக்கவும் அசாத்திய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேண்டும். ரஹ்மானுக்கு இரண்டும் இருந்தது. அவருக்கு மணிரத்னம், சங்கர் போன்றவர்கள் ஆரம்பத்திலேயே கிடைத்தார்கள் என்றாலும் மற்றவர்களின் நம்பிக்கையை பெரும் அளவிற்கு ரஹ்மானின் திறமை அபரிமிதமாக இருந்தது. 20 வயதில் நமது திரை இசையில் அதுவரை இல்லாத புது சவுண்டை அவர் கையாள நினைத்ததுதான் ஆச்சரியம். இந்திய திரை இசையில் உள்ள வெற்றிடத்தை அவர் சரியாக புரிந்து கொண்டார். அதை பயன்படுத்தி கொண்டார். அதற்கு பெரிய ஞானம், சாமர்த்தியம் வேண்டும். இன்று டாலர் மெஹந்தியும், உதித் நாராயணனும், அத்னந்த் சாமியும், சுக்விந்தரும், ஸ்ரேயா கோஷலும் கோடம்பாக்கத்தில் உள்ள ரஹ்மான் வீட்டு வரவேற்பறையில் காத்து கிடக்கிறார்கள். நம்மூ ஸ்ரீனிவாசும், சித்ராவும், திப்புவும் ஹிந்தியில் பாடுகிறார்கள். யாருக்கும் எந்த முட்டுக்கட்டையும் இல்லை. இது சாதாரண விஷயமா? ஆஸ்கரை விட, கோல்டன் குளோபை விட ரஹ்மானின் இந்த சாதனைதான் பெரிதாக யோசிக்க வைக்கிறது.